நல்லா கதைப்பீங்க. வேற மாதிரி ஒரு பேர் ஒன்று சொல்றது ஞாபகம் வருது இல்லை. அதாலும் கேர்ள்ஸுக்கு தான் டிசைன் கூட இருக்காங்க, பாய்ஸுக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க கதைங்க வேணா நீங்க இது எல்லாமே டெனிம் ஜீன்ஸ். ஜீன்ஸோ? ஷார்ட்ஸ். என்ன சிரிச்சு நிக்கிறீங்க? இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம் சொல்லிவிடுங்க. ஷீட் போஸ் வந்து இது வந்து இந்தியன் ஜீன்ஸ். எத்தனை வயசு மட்டும்? இது எல்லாமே ஷார்ட் பிளவுஸ். மேட் இன் தாய்லாந்து. நெஞ்சு வீடியோ எடுக்கிறீங்களே. வணக்கம் ரோகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் சுன்னாகத்தில் அகி ரெயின்போஸ் ஃபேஷன் சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுன்னாகம் என்எஸ்பி பேங்க் இருக்குது வேறங்கோ, அங்கே வேறங்கோ என்எஸ்பி பேங்க்கு பார்த்துலாம் இந்த கடை அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பெண்களுக்கான ஆடைகளும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான ஆடைகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் என்னத்துக்காண்டி நான் இன்றைக்கு வந்தேன்னு சொன்னால், போன வருஷம் நான் காணொலி எடுத்திருப்பேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு முதலாம் பரிசு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பவுன் சங்கிலி, ரெண்டாவது பரிசும் 1 பவுன் சங்கிலி, மூன்றாம் பரிசு 1/2 பவுன் சங்கிலி, நாலாம் பரிசு பார்த்தீங்கன்னு சொன்னால் துவிச்சக்கர வண்டி மற்றும் 7 பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டதாம். அதே மாதிரி இந்த 2வது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே அதை விட பயங்கரமாக முன்னுக்கு போய், அதாவது 5ஆம் மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தொடங்கினதாம். 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 மட்டும், அதாவது அந்த நாளோட முடியுதாம். என்ன மாதிரின்னு சொன்னால் 5000 ரூபாய்க்கு மேலே கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு குலுக்கல் முறை மூலம் தெரிவு செய்யப்பட்டு பெறுமதி மிக்க பரிசுகள் வழங்கப்படும். என்ன மாதிரின்னு சொன்னால் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் அப்படி 10ஆம் மட்டும், அதாவது 10 பேருக்கு முதல் 10 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 பவுன் தங்க சங்கிலி வழங்கப்படுமா. உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். 5000க்கு மேலே உடுப்படுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் அந்த உங்களோட பேர் நம்பர் எல்லாம் எழுதி போட்டு அதில் வச்சுட்டு போக இப்போ இந்த கடைசி நாளில் குலுக்குவினம் போல் அப்படி குலுக்கி நீங்கள் முதல் 10 நபராக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1/2 பவுன் தங்கச்சங்கிலி, அதாவது 5000 ரூபாய்க்கு 1/2 பவுன் தங்கச்சங்கிலி கிடைக்கும். உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல வேணும். உங்களுக்கு தங்கச்சங்கிலி இந்த விலை உங்களுக்கு தெரியும் என்ன விலையான்னு சொல்லி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்களுக்கான ஆடைகள் இருக்கு, முன்னால் பார்த்தாலே தெரியும். அப்படியே நாங்கள் இப்போ உள்ளுக்க போவோம். யாராக சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கடை. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டம்மி எல்லாம் வச்சு ஷோ வச்சுருக்கு வேறங்கோ. இந்த ஆடைகளை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பெண்களுக்கான ஆடைகள்லாம் கூடுதலாக அந்த ஸ்டைலான ஆடைகள்லாம் இங்கே இருக்குது. சாரி வகைகள் எல்லாம் இல்லை. வந்த உடனே நல்ல ஒரு ஏசி காற்று அடிக்குதுங்க. இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவீங்களா? 5000 ரூபாய்க்கு மேலே உடுப்படுக்கிறார்களுக்கு 1/2 பவுன் தங்கச்சங்கிலி இலவசமாக கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேள்வி பண்ணான். அது என்ன விளக்கம் சொல்லுவீங்களா? வீடியோ எடுக்கிறீங்களே. வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கிறார். என்ன விளக்கம் போய் சொல்லுங்க. வந்து 5000 ரூபாய்க்கு இப்போ வந்து உடுப்படுத்தா இது வந்து 10 பேருக்குமே 1/2 பவுன் செய்யணும். அது நாங்கள் போட்டுக்கிற ஆஃபர்லேயே எடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட் போட்டு தருவோம். அந்த டிக்கெட் வந்து 6ஆம் மாதம் 29 குலுக்கல் முறை விழுகிற 10 பேருக்குமே 1/2 பவுன் செயின் தான் கொடுக்குறோம். முக்கியமாக இந்த கடை எங்கே இருக்குது? இது வந்து சுன்னாகம் கேகஸ் ரோட்டில் இருக்குது. என்எஸ்பி பேங்குக்கு முன்னால் இருக்குது. என்எஸ்பி பேங்க் முன்னால் இருக்குது. என்ன உடுப்புல இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? பார்ப்போம். முதல்ல இருந்து காட்டுங்க. என்ன எந்த உடுப்புல இருந்தா அங்கே அந்த ஆஃபர் உடுப்புல காட்டுங்க. அதில் 2500 ரூபா ஃப்ராக்ஸ், இங்கே 2000 ரூபா. 2000 ரூபா. இதில் வந்து சைஸ் இருக்குது, வேறு கலர்ஸ் இருக்குது. 2XL மட்டும் இருக்கு என்ன? சைஸ் இருக்குது. மீடியத்துலேருந்து 2XL மட்டும் இருக்குது. இது 2500 ரூபா என்ன? அப்படி அங்கால இங்கால வந்து 2000 ரூபா சொன்னா இது எல்லாமே 2000 ரூபா. மீடியம் எல்லாமே 2000 ரூபா. இந்த இதுல ஒன்று எடுத்துட்டு மற்றது ஏதாவது தெரிவு செய்து எடுக்கலாம் அப்படியா? இதுல ஒன்று எடுத்தே ஆகணும் என்ன? இதுல ஒன்று எடுத்தே ஆகணுமா? எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துருப்பீங்க? 1100. 1100 பேர் என்ன? இப்போ 29ஆம் தேதி எத்தனை மணிக்கு குலுக்கல் நடக்கும்? 8 மணி மட்டும் நடக்கும். எத்தனை மணில இருந்து? இப்போ 8 மணி மட்டுமே. 8 மணிக்கு பிறகுதான் இந்த குலுக்கல் முறை. அது மட்டுமே உடுப்படுக்கிறார்கள் எடுக்கலாம் என்ன? அதாவது 8 மணிக்கு பிறகு 29ஆம் தேதி 8 மணிக்கு பிறகுதானே அந்த குலுக்கல் முறை நடக்கும். அது மட்டும் நீங்கள் உடுப்படுக்கலாம் என்ன? அப்படி மற்ற உடுப்புகளையும் பார்ப்போம் நாங்கள். இது எல்லாமே ஷார்ட் டிஷர்ட். இது எல்லாமே சைஸ் இருக்கு, வேற கலர்ஸ் இருக்கு. இது வந்து ஃப்ரீ சைஸ். இந்தோனேசியாவனா என்ன இருக்குது? அது அப்படி ஷார்ட் இருக்கு, ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி. இப்படி கோட் மாடல். இதுலயும் கலர்ஸ் இருக்கு வேற. இது வந்து ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி டி-ஷர்ட் என்ன? இதுலயும் வந்து வேற கலர்ஸ் இருக்கு. இது வந்து ஃபுல் கை. இது எல்லாமே சைனா டிஷர்ட். இதுல வேற கலர்ஸ் இருக்கு, ஃப்ரீ சைஸ்.
ஒரு கலர்ஸ் இது டி-ஷர்ட்டா இல்லை என்னன்னு சொல்கிறது? டிஷர்ட் டி-ஷர்ட் தானே என்ன? ஜீன்ஸ் கிங் பண்ணி போடலாம், ஸ்கர்ட்டுக்கு போடலாம். இது வந்து கோட், இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது எல்லாமே ஷார்ட், வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. க்ராப் டாப்னு சொல்கிறது தானே என்ன? இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி இந்த க்ராப் டாப்? இதெல்லாம் வந்து ஃப்ரீ சைஸ்னா இதில் வேற வேற கலர்ஸ் இருக்கு. இது வந்து 3000 ரூபா. இங்கே பாருங்க, இதில் முன்னுக்கு 3D டிசைன் ஒன்று வந்திருக்கு. இங்கே இது வந்து சைனா கூட சைனாவோட தான் இருக்கு போல. என்ன இது என்ன மாதிரி ஃப்ரீ சைஸா? இது ஃப்ரீ சைஸ் ஸ்டிச் இஞ்சோட எல்லாம். இங்கே எது பாருங்க, வேற வேற கலர்ஸ் இருக்கு. அது என்ன மாதிரி அதில் இருக்கிறது? அப்படி இங்கால வந்து ஒன்று சொன்னால் இங்காலையும் க்ராப் டாப் இருக்குது. வேறங்க இந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, சி இங்கே பொம்மை குட்டியாண்டு இருக்கு. இந்த மேட் இன் தாய்லாந்து நெஞ்சு. எல்லாமே சைனா பிளவுஸ் தான். இப்படி எல்லாம் வேற கலர்ஸ் இருக்கு. எல்லாம் ஃப்ரீ சைஸ். கூடுதலாக ஃப்ரீ சைஸ்ன்ட்டு தான் இருக்குது. என்ன 4XL மட்டும். 4XL மட்டும் போடலாம். இதுவும் சைனாண்ட தான். இதுவும் ஃப்ரீ சைஸ் தான். இதுலேயும் வேற வேற கலர்ஸ் இருக்கு. கூடுதலாக இந்த ரெண்டிங்கான உடுப்புலாம் இருக்குன்னு ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி. இது வந்து ஆஃபீஸ் பிளவுஸ். ஆஃபீஸ் ப்ளவுஸ் ஸ்கர்ட்டுக்கும் போடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ப்ளவுஸ் இருக்குது. வேறுங்க இப்போ கீழே இருக்கிறதும் அப்படி தானோ? இது ஆஃபீஸ் பிளவுஸ். பூ மாதிரி இருக்கிறது அதில். இது நார்மலாக போடலாம், ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி. ஜீன்ஸுக்கு போடுறது என்ன? இது சைனா பிளவுஸ். இதுலேயும் வேற வேற கலர்ஸ் இருக்கு. இதுவும் சைனா பிளவுஸ் தான். இதுலேயும் வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. ஸ்கர்ட்டுக்கும் போடலாம், ஜீன்ஸுக்கும் போடலாம், காமனாக போடலாம். இதில் 4XL மட்டும் சைஸ் இருக்கு. ப்ளவுஸ் என்ன இது? ஃப்ரீ சைஸா? ஓ, ஃப்ரீ சைஸ். ஃப்ரீ சைஸ் தானே என்ன? கொஞ்சம் மொத்தமாக நாக்கள் ஓகே. அப்படித்தான் ஃப்ரீ சைஸ். எல்லாமே ஜீன்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி செக் பிளவுஸ். இது எல்லாமே ஷார்ட் பிளவுஸ். இதெல்லாம் ஃப்ரீ சைஸ். வேற வேற கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் இருக்கு என்ன? இது ஷார்ட் பிளவுஸ். இது ஷார்ட் பிளவுஸ் தான், ஜீன்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி. வேற வேற கலர்ஸ் இருக்கு. எல்லாமே ஷார்ட் தான். இது இளமையா இருக்கிறதுல நான் போடுவேன். இளம் பெண்கள் எத்தனை வயசு மட்டும்? இது ஒரு 35 வயசுலயும் போடுவேன். ஓ, இப்ப வயசு யார் பாக்குறது? இது ஷார்ட் தான். அங்கால ஒன்று இருக்குது பின்னால. இது வந்து நார்மலா போடலாம் பிளவுஸ். இது இப்படி. இதுல வந்து சைஸ் இருக்கு. 5XL மட்டும் சைஸ் இருக்கு. வேற வேற கலர்ஸ்களும் இருக்கு.
மற்ற இந்த மாடல்ல திருப்புங்க. இது வந்து ஜீன்ஸுக்கும் போடலாம், ஸ்கர்ட்டுக்கும் போடலாம். இதுலேயும் சைஸ் இருக்கு, 2XL மட்டும். இது வந்து கஷ்வலாக நார்மலாக போடலாம். இதுலேயும் வந்து கலர்ஸுகள் இருக்கு வேறு வேறு. இது எல்லாமே ஃப்ராக்ஸ். இதில் வந்து சைஸ் இருக்கு, வேற கலர்ஸும் இருக்கு. இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் இருக்கு சைஸ். இது வந்து மீடியத்துலேருந்து எக்ஸல் மட்டும் சைஸ் இருக்கு. இதில் வந்து வேற வேற கலர்ஸுகள் இருக்கு. 2500. 2500 ரூபா. அப்படி இந்த பக்கம் இது இருக்குது வந்து டிஷர்ட் மாடல் ஃப்ராக் தான். இது வந்து இப்படி கோட் மாடல். இதுலேயும் வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு. மீடியத்துலேருந்து டபுள் எக்ஸல் மட்டும் இருக்கு சைஸ். மற்ற இதை பற்றி சொல்லுங்க. இது இது என்ன மாதிரி சைஸ் எல்லாம் என்ன மாதிரி? இது வந்து கோட் மாடல் சைஸ் வந்து 2XL மட்டும் இருக்கு. இது வந்து பிரைஸ் வந்து 3200 ரூபா. 3200 ரூபா. வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. இங்கே பாருங்க ஒவ்வொரு கலர்ஸ். இந்த இது வந்து இந்தியன் ஜீன்ஸ். இதுல வந்து சைஸ் இருக்கு. டச் வச்சது என்ன? இந்த இது போஷன் இதுவும் வந்த மாதிரி தானே பேட்ச் வச்சது என்ன? இது பேக்கி கட் என்ன? ஓ இந்த கேர்ள்ஸுக்கான ஆஃபீஸ் ஜீன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம். அந்த நீங்க அப்போ காட்டுன ப்ளவுஸ் வேற வேற போடலாம். கலர்ஸ்கள் இருக்கு. வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. என்ன பிரைஸ் போகுது இது? 2000 இது 2000 ரூபா. 2000 ரூபா. என்ன சைஸ்? 28ல இருந்து 36 மட்டும் சைஸ் இருக்கு. 28ல இருந்து 36 மட்டும் சைஸ் இருக்குது. வேற வேற கலர்ஸ்களும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள ஜீன்ஸ் அடுக்கி வச்சிருக்கு பாருங்க. டெனிங் ஜீன்ஸ் எல்லாமே எங்கள இருக்குதுங்க. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்? ஓ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கான உடுப்புகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கான மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்கர்ட்ஸ் அதுல எல்லாம் இருக்குது. இங்கே அதாவது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது. என்ன மாதிரி உடுப்புகள் எல்லாம் இருக்குது சொல்லுங்க. என்ன சிரிச்சு நினைக்கிறீங்க? ஃப்ராக் இருக்கு, ஜீன்ஸ், டிஷர்ட், கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. சின்ன கண்ண கிட்ஸ், பட் பாய்ஸுக்கு கிட்ஸுக்கு தேவையான அவ்வளவுமே இருக்கு. இங்கே என்னென்ன உடுப்புகள் இருக்குது? சீக்கிரம் சொல்லுங்க. கிட்ஸுக்கு தேவையான ஸ்கர்ட்டு, பாய்ஸுக்கு வந்து ஷார்ட்ஸு, ஜீன்ஸு, டெனிம், டிஷர்ட்டு, மற்றது கேர்ள்ஸுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஃப்ராக்கில் இருந்து டிஷர்ட் மட்டும் இப்படி இருக்குது ஒவ்வொரு மாடலில். பாய்ஸுக்கு பாய்ஸுக்கு வந்து மாசத்துல இருந்து ஒரு 14 வயசு 13 வயசு வரைக்கும். 13 வயசு மட்டும் இருக்கு. என்ன உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி காட்டுவீங்களா? எங்கால் சரி, என்ன உடுப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாமே டெனிம் ஜீன்ஸு. ஜீன்ஸா? ஷார்ட்ஸ். ஐயோ கடவுளே, உங்களை பார்க்க பயம். ஒரு பயம் இல்லை, சொல்லுங்க. இது வந்து ஷார்ட்ஸ் மாடல். இது வந்து ஒரு 10 வயசு இப்படி போடலாம். 10 வயசுக்காக என்ன? இதில் வந்து சைஸ் இருக்கு, வேற வேற மாடல்லையும் இருக்கு. இது சின்ன ஆக்களுக்கான என்ன? 10 வயசு என்ன? 6 சின்ன ஆக்கள் இப்போ பிறந்த மாசத்துக்குள்ள வந்து மாசத்துக்கு அந்த தொங்கல் இருக்குது முன்னுக்கு. என்ன இந்த மாதிரி தான் சின்ன வயசுல நாங்களும் போட்டு தெரிஞ்சிருப்போம். என்ன அப்ப இப்படி இல்லை போல. என்ன அப்ப மெட்ட மாதிரி காய்ச்சிட்டு தான் இருந்தது. பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு. சின்ன சின்ன காய்ச்சிட்ட. எத்தனை வயசு? ஒரு வயசுக்கார போடலாமா? ஒரு வயசுக்கார போடலாம். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா சைஸ்கள் இருக்கு. என்ன இதுக்கு என்ன வேற மீடியம் லார்ஜ் எக்ஸல் பாக்குறது இல்லாட்டி இதுக்கு வந்து ஸ்மால்
மீடியம் லார்ஜ் ஓகே இதுக்கும் ஒரு சைஸ் இருக்குன்னு நான் அந்த பேர்கள் இல்லையா சைஸ் மீடியம் இதை சொல்லி கிடக்குதோ இதுக்கு அந்த மாதிரி தான் சைஸ் பார்க்குறது. மீடியத்துல இருந்து எக்ஸல் மட்டும் இருக்கு. எக்ஸல் மட்டும் இருக்கு. அதாவது சின்ன ஆக்களுக்கான உடுப்பு. இது வந்து சோக்கோ மாடல்ல. சோக்கோ மாடல். அதாவது கொஞ்சம் மீ விடக்கூடியது. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற கலர்ஸ்கள் நல்ல நல்ல கலர்கள் இருக்குது. நார்மலா சைஸை பார்த்து சொல்றேன். இருபத்தி 4 எத்தனை வயசு? இது ஒரு 14 வயசுக்காரர் போடலாம். அதாவது 14 வயசுக்காரர் போடக்கூடிய மாதிரி இதுல ஷோர்ட்ஸ் இருக்கு வேறங்கோ. இதுலயும் கணக்கு கலர்கள் இருக்குது. இதுல இங்கால இதுக்கும் ஒரு 14 வயசுக்காரர் போடலாம். என்ன இந்த 26 28க்கு கீழே இருக்கு. 26 இந்த வேறுங்க ஒரு 14 வயசுக்காரர் இது போடக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல டெனிம் ஷோர்ட்ஸ் ஒன்று இந்த வேறுங்க பாக்கெட் வச்சது அந்த மாதிரி. அப்படி அங்கால் பக்கம் வந்தோம்னு சொன்னால் செக் மாடல்ல ஷோர்ட்ஸ் இருக்கு. செக் மாடல் என்னது இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா செக் மாடல்ல ஷோர்ட்ஸ் இருக்குது. அதுலயும் கணக்கு கலர்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மா கலர் என்ன கலர் இது? பட்டர் கலர். வட்டர் கலர். வட்டர் கலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஷோர்ட்ஸ் இருக்கு. இந்த இதுல செலக்ஷன் கணக்கு இருக்கு. சின்னல இருந்து இருக்கு. என்ன இது வந்து சின்னகள் இல்ல. இது வந்து எழுத்து ஷார்ட்ஸ். உலகல எழுத்து ஷார்ட்ஸ் பேப்பர். எழுத்து ஷார்ட்ஸ் கணக்குகள் ஓட்டு கிடக்குல. இதா இருக்குது. இது வந்து ஒரு மாச பிள்ளைக்கு. ஒரு மாச பிள்ளைக்கு. இந்த வேற ஒரு மாச பிள்ளைக்கு எப்படி ஷார்ட்ஸ் இருக்குங்க? அதாவது சின்னாக்களுக்கான உடுப்பு எல்லாமே இருக்குது. என்ன இது வந்து செட்டா இருக்கு. இந்த மாதிரி உடுப்பு தான் சின்ன வயசுல போடுவாங்க. செட்டா இருக்கு. பொம்மை குட்டியல் போட்டு சின்ன வயசுல சின்னாக்களுக்கு இந்த மாதிரி பார்க்கத்தான் ஆசையா இருக்கும். இது சின்னாக்களுக்கான இது என்ன? சாண்டில்ஸ். சாண்டில்ஸ் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும். அதாவது டி-ஷர்ட். டி-ஷர்ட் என்ன மாதிரி? அதே மாதிரி தான சைஸ்? சைஸ் ஸ்மால்ல இருந்து இருக்கு. இங்க இதெல்லாம் ஒரு வயசு என்ன போடுற மாதிரி நல்ல டி-ஷர்ட். இந்த பாருங்க டி-ஷர்ட். இதெல்லாம் தடிப்பான மெட்டீரியல். பாவி. இதுக்கு ஒரு வயசுக்காரட் என்ன? ஒரு வயசு 2 வயசு. இல்ல ஒன்று அடிச்சு. இல்ல வயசை பார்த்து ஒன்று அடிச்சிருக்கோம். இல்ல சும்மா சைஸா? சிலது போட்டு பார்த்து எடுக்கணும். அப்படி இல்லாடி சைஸை பார்த்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் கையிலையும் டி-ஷர்ட் இருக்கு. வேற இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பாய்ஸுக்கான தான் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால கேர்ள்ஸுக்கானதும் இருக்குது. முக்கியமாக பாய்ஸுக்கான சின்னாக்களுக்கான ஷர்ட்டும் இருக்கு. வேறங்க அந்த பூச்சேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹொட்டன் துணி இந்தியாண்டு. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால இது ஒரு 10-11 வயசுக்காரர். என்ன 12, 13, 14 வயசுக்காரர் போடலாம். இதுலயும் வந்து வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. செக் ஷர்ட் என்ன சின்னாக்களுக்கு நம்ம எடுத்து கொண்டு போகலாம். என்ன 10-14 வயசுக்காரருக்கு எல்லாமே கொலவி தான் கேங் பண்ணி தான் இருக்கு. பார்த்து வடிவா எடுத்துட்டு போலாம். இந்த டிசைன் இப்பயும் இருக்குது. இது ஒரு காலத்துல வந்தது. இதுக்கு கீழே சுருக்கு வச்சு இந்த மாதிரி. இது ஜீன்ஸா? ஷோர்ட்ஸ் தெரியுமா உனக்கு? ஷோர்ட்ஸ் ஒன்று வந்தது முதல் முக்கால் ஷோர்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. இது மட்டும் ஒரு வயசுக்காரர். கார்கோ பேண்ட். சின்னாக்களுக்கு நல்ல நல்ல உடுப்புகள் இருக்கு. என்னடா மற்றது என்ன மாதிரி மற்ற உடுப்பு? மற்றது வந்து கிட்ஸ் இந்த ஃப்ராக் கேர்ள்ஸுக்கு என்ன அந்த பக்கம் இருக்கு. அதுல இருந்து போமா? சரி. நீங்க கதைங்க வேணா நீங்க காய்ச்சாத. நீங்க கதைக்கிறீங்களா? இல்ல ஒன்றும் அப்படிங்களா? இது என்ன மாதிரி இந்த உடுப்புகள் எல்லாம்? இது எல்லாமே அந்த என்ன சொல்றது அந்த ஹாட் டி-ஷர்ட் மெட்டீரியல்ல சின்னாக்கள் வெக்கை இல்லாம அப்படி போடக்கூடிய மாதிரி. இது வந்து ஒரு 3-4 வயசு பிள்ளைகள் போடுற மாதிரி. இது வந்து காட்டன். இதுல வந்து சைஸ் இருக்கு. வேற வேற கலர்ஸ். அது வெக்கைக்கு இதுதான் சரி. என்ன வெக்கைக்கு இது ஓகேயா இருக்கு. சின்னாக்களுக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் கேர்ள்ஸுக்கு தான் டிசைன் கூட இருக்கு. அங்க பாய்ஸுக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் டிசைனா இருக்கு.
இந்த வேறங்க உடுப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களோட குழந்தைகளுக்கும் நீங்கள் இங்க வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த மாதிரி உடுப்புகள் சைஸ் வேறங்க இது வந்து மாச பிள்ளைக்கு அதாவது 1 மாசம் 2 மாசம் வந்த மாதிரி என்ன இது என்ன பேர் சொல்ற சட்டைன்னு சொல்றதா இல்ல ஃப்ராக் இது அங்க வந்து பார்ட்டி ஃப்ராக் அப்படி இது உங்க கூட எதிலே பேர்லயே அடிச்சிருக்கீங்களா என்ன இந்த பாருங்க இது இது அந்த பார்ட்டிக்கு அந்த மாதிரி பார்ட்டிக்கு போற மாதிரி இதுல சைஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு வேற வேற மத்த வந்து அங்கால இருக்கு அதான் லெஹங்கா இந்த பார்ட்டிக்கு போடுறதோ பர்த்டே போற மாதிரி ஃப்ராக் பர்த்டேக்கு என்ன அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பர்த்டே பர்த்டே வந்து வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு இந்த வேறங்க எத்தனை வயசு இது 2 வயசு 1 வயசு அப்படி 2 வயசு 1 வயசுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் உடுப்புகள் போடுறவ இந்த இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்றவ என்ன பேர் சொல்றது ஏதோ ஒரு பேர் பார்ட்டி சொல்றது ஃப்ராக் இல்ல நாங்க வேற மாதிரி ஒரு பேர் ஒன்று சொல்றது ஞாபகம் வருது இல்ல பொம்மை சட்டை அதெல்லாம் அந்த உடுப்பு தானே என்ன எல்லாம் இதெல்லாம் ஃப்ராக்ஸ் தான் அது இந்த சைஸை பார்க்க லெஹங்கா மாதிரி கிடக்குது மொத்தத்தை பார்க்க மத்த வந்து எங்கால சின்ன சின்னாக்கள் என்னோட உடுப்புகள் ஜீன்ஸ் இது வந்து ஜீன்ஸ் டி-ஷர்ட் அது வந்து ஃப்ராக் அப்படி ஃப்ராக் அப்படி ஒவ்வொரு மாடல்ல இருக்கு இப்போ இதுக்குள்ள எத்தனை வயசு இதுக்குள்ள இந்த பக்கம் இது வந்து நார்மலா 12 வயசு 13 வயசு மட்டும் ஃப்ராக்வெல் இருக்கு 12-13 வயசு மட்டும் என்ன இப்போ கேர்ள்ஸுக்கு அதாவது பிறந்த குழந்தையில இருந்து எல்லா உடுப்புகளுமே இருக்குது மாச பிள்ளையில இருந்து எல்லாமே இருக்குது என்ன அப்படி அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் தான் அங்கதான் காடு சொல்லுங்க அப்போ சொல்ல வந்தீங்க நான் தடுத்து போட்டேன் இது வந்து கேர்ள்ஸ் இந்த கிட்ஸ்ங்க டெனிம் இல்ல அப்படி ஸ்கர்ட் வந்த மாதிரி லிட்டில் ஸ்டோப் ஒரு 3 வயசு 2 வயசு அப்படி போடும் அதாவது அங்க மேல காட்டணும் நீங்க அதாவது லிட்டில் ஸ்டோபர் என்று எழுதி இருக்கு கலர்ஸ் இருக்கு டி-ஷர்ட் வந்து கலர் மாறும் சட்டை மாதிரி இருக்கு டி-ஷர்ட் கலர் மாறும் டி-ஷர்ட் வந்து கலர் மாறும் சட்டை டெனிம்லயே இருக்கு இதெல்லாம் இப்ப புதுசா வந்த மாடல் சின்னாக்களுக்கு என்ன கேர்ள்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா 1008 டிசைன் இருக்குது பாய்ஸுக்கு 1-2 ஜீன்ஸ் ஷர்ட் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் அவ்வளவுதான் இதெல்லாம் ஜீன்ஸ் டி-ஷர்ட் மாதிரி இதுலயே வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் இப்ப நியூ மாடல் புதுசா வந்தது என்ன இந்த பாருங்க என்ன அதாவது அந்த மினுங்கள் வச்சு இருக்கு அந்த கீழே பாருங்க மினுங்கள் வச்சு இதுலயும் வேற வேற நிறைய கலர்ஸ் இருக்கு செலக்ஷன் இருக்கு என்ன இது பாக்குறது சின்னங்களுக்கு நிறைய செலக்ஷன் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுக்கலாம் சின்னாக்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சின்னாக்கள் தான் இருக்கு இந்த மூத்த அப்படி காட்டுற இந்த பாருங்க இது லிவிஸ் இதுலயுமே நிறைய வேற வேற கலர்ஸ்கள் இருக்குங்க இப்போ சின்னாக்களுக்கு குறை சொல்லாம வந்து எடுத்துட்டு போகலாம் என்ன அந்த அவ்வளோத்துக்கு செலக்ஷன் இருக்கு சின்னாக்களுக்கு இது வந்து கீழ ஷார்ட்ஸ் மாடல் ஷார்ட்ஸ் மாடலா எத்தனை வயசு 2-3 வயசு 1 வயசு 1 வயசுக்காரரா 1 வயசு 2-3 வயசுக்காரன் உள்ள ஏன்னா நான் தெரியாத 2-3 வயசுக்காரர் என்ன வருகிறதுல எத்தனை வந்து அது வந்து கேன் பேக் வந்த மாதிரி பேக் அந்த ஸ்டைலா சின்ன பிள்ளைகள் பார்த்து எடுப்பாங்க பிடிச்சு எடுக்க கூடிய மாதிரி அது காட்டுங்க அப்படியே
அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் பேக் வந்துருக்கு, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்டைலாக இருக்குமா இப்படி போட்டா. மற்றது ஃப்ராக்ஸ். ஃப்ராக்ஸ், அதாவது 13-14 வயதுக்காரருக்கான ஃப்ராக்ஸ் இருக்குது இங்கால. ரெண்டு காட்டுங்க அப்படி. இது வந்து ஒரு 11 வயசு 11 வயசு என்ன 12 வயசு போடக்கூடிய. இதெல்லாம் இந்தியாண்டியா இல்லாட்டி பேங்காக் அந்த மாதிரி சைனாவா? எல்லாம் கலந்துருக்கா? இந்தியன்டா. எல்லாத்துலயுமே கலர்ஸும் இருக்கு, வேற சைஸும் இருக்கு. என்ன இப்போ கூடுதலாக உங்கள்ட்ட மூவ் ஆகிற ஐட்டம் இது, அதாவது பெரிய ஆக்களுக்கான இல்லை சின்ன ஆக்கள்? ரெண்டுமே போகும். என்ன குட்டீஸுக்கு போகும், கிட்ஸுக்கு அப்படியே போகும். கூடுதலா மாடலா தானே கேட்குறவங்க, கை இல்லாம கால் இல்லாம மற்றது இப்படி இங்கே இருக்கு. அப்படி ஷர்ட் ஐட்டமா? இல்ல ஃப்ராக் தானே. அதை பார்க்க ஷர்ட் மாதிரி இருந்துச்சு அந்த 3ஆவதுல இருக்குது. சின்னாக்களுக்கு தானே மாடல் ஆயிரும். டிஷர்ட் மாதிரி இருக்குடா அதை பார்க்க. ஷர்ட்டும் இதுல கலர்ஸ் இருக்கு. டெனிங்ல ஒன்று கிடக்காதுங்க. இது வந்து எத்தனை வயசுக்கார? ஒரு 13 14 வயசு மட்டுமே இருக்கு. சைஸ் இருக்கு இதுல. சைஸ் இருக்கு. என்ன 14 வயசு மட்டும் போடலாம் இந்த உடம்பு. அது டெனிம்ல இருக்குது. டெனிம் கலர்ல தான் வரும். மத்தது ஃப்ராக் என்ன? இல்ல black and white தான் வேற. black and white மட்டும் வேற என்ன? அது வந்து நிக்கணும். மத்தது கிட்ஸ் இந்த டி-ஷர்ட். கிட்ஸ்க்கான டி-ஷர்ட் இங்க அழகு வேறங்க. அங்க கேர்ள்ஸ்க்கு தான் என்ன? சின்ன கேர்ள்ஸ்க்கு தான். இது கேர்ள்ஸ் இந்த ஒரு 10 வயசு 9 வயசுக்கார போடக்கூடிய மாதிரி. இது எல்லாமே இப்ப நியூ மாடல். புதுசா வந்தது என்ன? புதுசா வந்து வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. இது ஷிப் வச்ச மாதிரி இருக்குது. என்ன மாதிரி? இதுவும் புதுசா வந்ததா இல்லாட்டி? புதுசா வந்தது என்ன? இது நியூ மாடல் தான். இதுல வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. பச்சை, கருப்பு அந்த கலர்கள் இருக்குது. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு தாங்க. ஜீன்ஸ்க்கு போடலாம். ஜீன்ஸ்க்கு சின்ன ஆகுது. ஜீன்ஸ்க்கு டெனிம் ஸ்கர்ட்டுக்கு அப்படி போடக்கூடிய மாதிரி. நார்மலாவே டி-ஷர்ட் இருக்கு. என்ன? டெனிம் ஸ்கர்ட் சின்ன ஆகுது. இங்கல இருக்கு என்ன? இதுதானே என்ன? அங்க மேல. அது சின்ன ஆகுலக்கோ? இங்க இருக்கு. இங்க இந்த பக்கம். இது ஷார்ட்ஸ். ஸ்கர்ட். இல்ல இங்க நான் இத பாத்து சொல்றேன். ஷார்ட்ஸ். இது ஸ்கர்ட். சைஸ் இருக்கு. நல்ல வெல்ட்ல எல்லாம் பஜ்ஜி நல்ல வடிவா தான் இருக்கு பாக்க. பெலட் கலர் மாறும். நிறைய கலர்ஸ்ல வரும். என்ன ஷார்ட்ஸ் இது முண்டா வந்திருக்கு? ஒரே இதுல ஸ்கர்ட். மத்தது பெரிய ஆட்களுடைய டெனிம் ஸ்கர்ட். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆட்களுக்கான ஸ்கர்ட்ஸ் இருக்குது. பாருங்க, அதாவது டெனிம்ல இருக்குது. மற்றது என்னென்ன இதுல இருக்குது? டெனிம்ல வந்து ஒவ்வொரு மாடல்ல இருக்குன்னா டெனிம்லயும் இருக்கு. மற்றது ஆபீஸ்க்கு போடுற மாதிரி இருக்கு. டெனிம்ல வந்து முன்னோப்பின், மற்றது வந்து சைட் ஓப்பின், பின் ஓப்பின் ஒவ்வொரு மாடல்லயே இருக்கு. இது வந்து பாக்கெட் வெச்ச மாடல். இப்ப எல்லாம் பாக்கெட் வெச்ச மாடல் தான் போட்டு தெரியும். இது கொஞ்சம் ஷார்ட். இப்படி ஒவ்வொரு மாடல். இது வந்து ஆபீஸ்க்கு போடுற மாதிரி ஸ்கர்ட்டுகள். டெனிம் இதெல்லாம் எடுக்கணுமா? இப்ப டெனிம் விரும்பி என்ன? டெனிம் தான் கேக்குறாங்க. முன்னோப்பின், பின்னோப்பின், சைட் ஓப்பின், சைட் பாக்கெட் ஒவ்வொரு மாடல். இது பொடியங்களோட பேக்கி ஜீன்ஸ் மாதிரி கிடக்கு பாக்குறது. டெனிம் ஸ்கர்ட் தான். இதுலயும் பாக்கெட்ல வரது வாங்கிட்டேன்னா 10-15 பாக்கெட் பாக்கெட் வாங்கிட்டேன். பாய்ஸ்க்கு விட கேர்ள்ஸ்க்கு தான் இப்ப இல்ல பாய்ஸ்க்கு இப்ப 10 பாக்கெட் இல்லாட்டி 20 பாக்கெட் போடுது. இது வந்து எல்லாம் ஆபீஸ் ஸ்கர்ட். ஆபீஸ்க்கு போடுற மாதிரி. இதெல்லாம் அப்படி தானே? ஆபீஸ்க்கு போற மாதிரி தானே? இது வந்து இந்த நார்மலா கூட வெட்டி ஸ்கர்ட். இது வந்து இப்படி அம்மாக்கள் போடுற மாதிரி ஸ்கர்ட். அம்மாக்கள் போடக்கூடிய அதாவது நீட்டு இருக்குமே என்ன? கால் மட்டும் நிக்குமே என்ன?
இதுலயும் வந்து சைஸ் இருக்கு, வேற வேற கலர்ஸ்கள் வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. இது வந்து சும்மா நார்மலா ஃபுல் அம்மாக்களும் போடலாம், நாங்கள் அந்த எல்லாரும் போடலாம். நார்மலா எல்லாருமே போடலாம். இப்படி ஸ்கர்ட்டுகள். இது வந்து பேண்ட் ஸ்கர்ட். அந்த இது ஜீன்ஸ் மாதிரி என்ன ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் போகுது? 800 ரூபாய்க்கு ஏதோ டி-ஷர்ட் இருக்கு, 800 ரூபாய் டி-ஷர்ட் ஆஃபர். பாய்ஸ்க்கு என்ன? மற்றது ஸ்கர்ட் டி-ஷர்ட் கணக்கு ஆஃபர்ல போய் கொண்டிருக்கேன். இப்ப இது என்ன பிரைஸ் போகுது? இதுக்கு 800 ரூபாயா? இது வந்து 800 ரூபாய். என்ன இது வந்து இந்த மாச பிள்ளைகள் சின்ன ஆட்களுக்கு என்ன? சின்ன ஆட்களுக்கான டி-ஷர்ட். இப்படி நிறைய இருக்கு ஆஃபர்ல. ஆஃபர்ல கணக்கு இருக்கு. அது வந்து ஷார்ட்ஸ் இருக்கு. 1500 ரூபாய். இது இருக்கிறது 1500 ரூபாய். அது வந்து 1000 ரூபாய் ஸ்கர்ட் இருக்கு. 1000 ரூபாய்க்கு என்ன? இந்த பக்கம் பிடிக்காது. டி-ஷர்ட் பாபா. டி-ஷர்ட் இல்லடா, இதான்டா சரியாடா. போலாம். இந்த அதுவும் பண்ணாதி பூச்சி மாதிரி தான் இருக்கு. இங்க அடுத்து மற்றது வந்து ஃப்ராக். இது எல்லாமே 1500 ரூபாய். 1500 ரூபாய். என்ன 1500 ரூபாய்? 500 ரூபாய்க்கு ஏதோ இருக்குது. 500 ரூபாய் வந்து சின்ன ஆட்களோட ஷார்ட்ஸ். சின்ன ஆட்களோட ஷார்ட்ஸ் 500 ரூபாய்க்கு இருக்கு. பாருங்க இங்க 500 ரூபாய். இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா 1000 டாப்பும் ஃப்ராக்கும் இருக்கு. 1500 ரூபாய். 1500 ரூபாய். 1500 ரூபாய். பாருங்க இந்த வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு. இது வந்து 1000 ரூபாய். இது இங்க இருக்கிற டாப் அது எல்லாமே 1000 ரூபாய். என்ன இது எல்லாமே 1000 ரூபாய் தான். பாருங்க 1000 ரூபாய் நல்லா தான் இருக்குது பாக்குறதுக்கு. நல்லா கதைப்பீங்க. இங்க மட்டும் கதைக்கிறீங்க. நாங்க இங்க வந்து காட்டன் டாப், கிராண்டான டாப், சல்வார், மற்றது ஆஃபர் பிளவுஸ்கள் இருக்கு. இதுல வந்து சைஸ் இருக்கு. இது வந்து XL இருந்து 4XL வரை சைஸ் இருக்கு. சல்வாருக்கும் டாப்புக்கும் என்ன வித்தியாசம்? சல்வாருக்கு வந்து ஜீன்ஸ் ஷால் வேற, இது வந்து தனியா டாப் தனியா. டாப் தனியா வரும். என்ன இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது டாப்பா சல்வார்? இது வந்து டாப். டாப்பா? சல்வார் மாடல் டாப்னு சொல்லுங்க. சரி ஓகே. அதான் மாறி சொன்னீங்க தான் கேட்டேன். சல்வார் மாடல் டாப் அங்க. இதுல எத்தனை 4XL மட்டும் இருக்கோ? இதுல சைஸ் இருக்கு. 4XL மட்டும் சைஸ் இருக்கு. கலர்ஸ்கள் இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட 7 கலர் இருக்குது. இது என்ன? இது வந்து டாப், காட்டன் டாப் மாதிரி. இதுல வந்து சைஸ் இருக்கு, வேற வேற கலர். இத பாருங்க ஒவ்வொரு கலர்களையும் பாருங்க இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு மற்றது சின்ன ஆக்களுக்கான உடுப்புகள் இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்கும் அதிக அளவான உடுப்புகள் இருக்குது. எல்லா உடுப்புகளும் நாங்கள் காணொலி மூலம் காட்ட இயலாது. ஓகே சகோதரங்கள், நீங்களும் போய் பாருங்கோ. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன்.